படைப்பாக்க சிந்தனையை பற்றி நாம் பார்த்தோம். இந்த படைப்பாக்க சிந்தனை என்று அழைக்கப்படுகின்ற அந்த கிரியேட்டிவ் திங்கிங் எவ்வளவு முக்கியம், அதை எவ்வாறு மேம்படுத்தி கொள்ளலாம், அது எவ்வாறு அடுத்தவர்களை கவர்ந்து இழுக்கிறது, அதன் மூலம் நீங்கள் எவ்வாறு அதிக மதிப்பெண்களை பெற முடியும், எதை செய்தாலும் அழகுணர்வோடு செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த படைப்பாக்க சிந்தனை ஒன்று இருக்குது, திறனாய்வு சிந்தனை ஒன்று இருக்குது. நான் படைப்பாக்க சிந்தனைக்கும் பல உதாரணங்களை காட்டினேன். அதே மாதிரி திறனாய்வு சிந்தனைக்கும் பல எடுத்துக்காட்டுகளை கூறினேன். இப்போ இந்த படைப்பாக்க சிந்தனைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா அது எப்படின்னா ஒரு லாஜிக்கலாக இருக்கும். இப்போ நம்முடைய பிரெயின்லேயே லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஒன்று இருக்குது, ரைட் ஹெமிஸ்பியர் ஒன்று இருக்குது. இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இருக்கே அது ஒரு லாஜிக் சம்பந்தப்பட்டது. அதனால் மேத்தமேட்டிக்ஸ், லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்டு, சயின்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியரால் டிசைட் பண்ணப்படுது. ரைட் ஹெமிஸ்பியருங்கிறது என்னென்னா ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணும்போது எந்த ஹெமிஸ்பியர் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஆக்டிவேட் ஆகுது. அதே படைப்பாக்க சிந்தனையை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ரைட் ஹெமிஸ்பியர் ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா ரைட் ஹெமிஸ்பியர் தான் க்ரியேட்டிவிட்டிக்கானது. ஒரு மியூசிக் ஆகட்டும், ஒரு பொயட்ரிக் ஆகட்டும், ஒரு லாங்குவேஜ் ஆகட்டும், ஒரு சிற்பமாகட்டும், ஒரு ஓவியமாகட்டும், இதெல்லாம் எதுனா உங்களுடைய ரைட் ஹெமிஸ்பியர். ரைட் ஹெமிஸ்பியர் இஸ் ஃபார் க்ரியேட்டிவிட்டி, லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இஸ் ஃபார் லாஜிக். அதனால் என்னன்னாக்கா லாஜிக்கலாகவும் ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங். அதே ஒரு திடீர்னு உதயமாகிறது ஸ்பான்டேனிட்டி. ஸ்பான்டேனிட்டிங்கிறதும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஒரிஜினாலிட்டியும் இருக்கக்கூடியது அந்த க்ரியேட்டிவ் திங்கிங். இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங்னா ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து ஒன்றை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை பற்றி படிக்கிறோம். அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனுங்கிறது கான்செப்ட்ஸ். அந்த கான்செப்ட்ஸை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது நமக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்காக ஆகுது. ஆனால் ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஒரு வேக்யூம்லேருந்து ஒன்றை உருவாக்குவது என்பது கிரியேட்டிவ் திங்கிங்க்கு பாசிபிள். ஏன்னா ஒரிஜினாலிட்டியாக சிலவற்றை உருவாக்க முடியும். அதனால் என்னென்னா கிரியேட்டிவ் திங்கிங்கும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் ஒரு மனிதருக்கு ரொம்ப எசென்ஷியல். எல்லாருமே பயணப்பட்ட பாதையில் போகாமல் வித்தியாசமான பாதையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அறிவியலாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, அதில் அவங்க இந்த படைப்பாக்க சிந்தனையை உருவாக்கி அதன் மூலம் மேம்பட்டவற்றை படைக்க இயலும். அவங்களுக்கெல்லாம் ஒரு படைப்பாக்க சிந்தனை இருந்திருக்கு. அவங்க தான் மேம்பட்ட ஒன்றை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். வழக்கமான பாதையை ஏன் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னா, வழக்கமான பாதையில் போகிற போது நாம் சராசரியாகத்தான் இருப்போம். இந்த தேவ்தத் பட்நாயக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சீதா அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ராமாயணங்கள்லேருந்து தொகுக்கப்பட்ட புத்தகம் தான் அது. ஒவ்வொரு ராமாயணத்திலேருந்து ஒவ்வொரு விதமான கருத்து. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, நம்முடைய கம்பராமாயணத்தில் அனுமன் தன்னுடைய வாளை நீட்டி ஆசனம் அமைத்து ராவணன் முன்னாடி உட்கார்ந்ததா நம்ம கம்பராமாயணத்தில் எங்கேயும் இடம்பெறலை. அது எந்த ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறதுனா ரங்கநாதானந்த ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. அந்த ராமாயணத்தில் தான் இந்த வாளை நீட்டி அமர்வது போல எழுதப்பட்டிருக்கிறது. கம்பராமாயணத்தில் இல்லை. இந்த மாதிரி ஒரு ராமாயணத்தில் ஒரு கதை. அந்த கதை என்னென்னா, விஸ்வாமித்திரர் வராரு. விஸ்வாமித்திரர் தசரதன்ட்ட உன் பசங்களை கொடு, 2 பசங்களை கொடு, நான் தாடகை மாதிரியான அரக்கர்களை எல்லாம் அழிக்கணும், ஏன்னா நாங்கள் தவம் பண்ணும்போது அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தசரதனுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா ராமன். ராமனுக்கு ரொம்ப பிடித்தது யாருன்னா லக்குவன். ராமனையும் லக்குவனையும் அனுப்புவதற்கு தசரதனுக்கு மனம் வரவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா பரதனையும் சத்ருகனையும் அனுப்புகிறார். உங்களுக்கு மகன் தானே வேணும், இந்த 2 பேர் இருக்கிறாங்க வீரர்கள், கூட்டிகிட்டு போங்கன்னு. பரதனும் சத்ருகனும் போகிறாங்க. போகும்போது காடு வந்துடுது, 2 பாதைகள் பிரியுது. அப்போ
பரதன் கேட்குறாரு, இதில் எந்த பாதை வழியாக போகணும்? இப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, ஒரு பாதை, ரெண்டும் அதே இடத்துக்கு தான் போகுது. ஒரு பாதை வழியாக போனீங்கன்னா காட்டு மிருகம் அது இதெல்லாம் நிறைய தொல்லைகள் இருக்கும். இன்னொரு பாதையில் இந்த பிரச்சனை இருக்காது, அது ஸ்மூத்தாக போகும். அதனால் இது ரொம்ப ஆபத்துகள் நிறைந்த பாதை, இடர்பாடுகள் நிறைந்த பாதை, இது பாதுகாப்பான பாதை அப்படிங்கிறார். ஒன்று அப்போ நம்ம இந்த பாதுகாப்பான பாதை வழியாகவே போயிடலாமே அப்படின்னாராம் பரதன். உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து போகலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போய் தசரதன்ட்டு கொடுத்துட்டு, இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க, தாடகையெல்லாம் இவங்களால் கொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ வேறு 2 பசங்களையும் கொடு அப்படின்னு சொல்லி ராமனையும் லக்குவனையும் வாங்கிட்டு போகிறாரு. அதே இடத்துக்கு வராங்க. வரும்போது பாதை 2ஆக பிரியுது. அப்போ எந்த வழியாக போகணும்? அதே பதிலை சொல்கிறாரு. இது ஆபத்துகள் நிறைந்த பாதை, இது பாதுகாப்பான பாதை. நம்ம ஆபத்துகள் நிறைந்த பாதை வழியாகவே போகலாமே அப்படின்னு ராமனும் லக்குவனும் சொன்னதாகவும், அப்போ அவர்கள்தான் தாடகை போன்றவர்களை அழிக்க முடியும் என்று விஸ்வாமித்திரர் அழைத்து சென்றதாகவும் அதில் தேவதாத் பட்நாயக் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறார். வழக்கமான பாதையில் போகிறது பாதுகாப்பு தான், ஆனால் அதில் ஒரு த்ரில் இருக்காது. எப்போவுமே நாம் ஆபத்தான பாதைகளில் செல்லுகிற போது தான் புதியவற்றை நாம் சாதிக்க முடியும். இப்போ ஏன் நிறைய பேர் இமயமலை ஏறுறாங்க? வீட்டிலே இருக்கலாமே. நிறைய பேர் ஏன் அட்லாண்டிக்கு போகிறாங்க, ஆர்டிக்கு போகிறாங்க? அந்த மாதிரி பல்வேறு பேர் ஏன் சாகசம் பண்ணுறாங்க? இந்த உலகத்தில் பல நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதே சாகசத்தினால தானே. இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்துகிறோமே பல பொருட்கள், அது நம்ம நாட்டை சார்ந்ததா? தக்காளி நம்ம நாட்டில் விளைஞ்சதா? அல்லது நாம் உபயோகப்படுத்துகிற புகையிலை நம்ம நாட்டில் விளைஞ்சதா? நம்ம சாப்பிட்ற சாக்லேட் நம்ம நாட்டில் விளைஞ்சதா? நம்ம பச்சை மிளகாயை போய் டெய்லி வாங்கிட்டு வரோமே காய்கறி கடையில், அது நம்ம நாட்டுதா? அல்லது கொடை மிளகாயில் நிறைய சப்ஜி பண்ணி சாப்பிட்றோமே, அது நம்ம நாட்டுக்கு சேர்ந்ததா? இது எதுவுமே நம்ம நாட்டை சார்ந்ததில்லை. வெளிநாடுகளுக்கு போய், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நியூலேண்ட் என்று அழைக்கப்படுகிற அமெரிக்காவில் இருந்து அங்கே போய் பயணம் பண்ணவர்கள் இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. நமக்கு தக்காளிலாம் போர்ச்சுகீஸ் மூலம் அறிமுகமானது. இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் வந்தது. போர்ச்சுகீஸ் தான் வான்கோழியே அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு தியாடர் பாஸ்கர் எழுதுகிறார். அந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வெளிநாட்டில் இருந்து வந்தது. அவங்கெல்லாம் எப்படி அந்த வெளிநாட்டிலேருந்து அந்த பொருட்களை கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க பயணம் பண்ணாங்க. பயணம் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயமா? அவங்க நிறைய ரிஸ்க் எடுத்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அதில் ஒரு த்ரில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையை காட்டிலும் நம்முடைய சாகசங்கள் பெரிது. எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. மெகலன் என்ன உலகத்தை சுற்றி வந்தானே, அவர் கொல்லப்பட்டார். எல்லாருமே இப்போ பிசாரோ போனார், பார்த்தீங்கன்னா அவர் இங்கா பாப்புலேஷனை அழிச்சிட்டு கைப்பற்றினார். ஆனால் அவர் கொல்லப்பட்டார். அந்த மாதிரி பல்வேறு விதமான விபத்துகளையும் ஆபத்துகளையும் சந்தித்து தான் புதியவற்றை படைத்திருக்கிறார்கள். அதனால் என்னென்னா, நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கணும்னா, எல்லார் மாதிரியும் நான் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண மாட்டேன். ஐ வில் மேக் அ டிஃபரன்ஸ். ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய அசைன்மெண்ட் மற்றவருடைய அசைன்மெண்ட்லேருந்து அழகாகவும் தனித்தும் காணப்பட வேண்டும். நான் இன்னும் அதில் கூடுதலாக ஒரு சார்ட்டு, கூடுதலாக ஒரு கிராஃபு, கூடுதலாக ஒரு டயக்ராம் ஏதாவது ஒன்று போடுவேன். ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி அதில் இன்கார்பரேட் பண்ணுவேன். ஒரு அழகான ஒரு படத்தை அதில் ஒட்டுவேன். ஏதாவது ஒன்று பண்ணி சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் யூனிக், சம்திங் மார்வலஸ். என்னோடய அசைன்மெண்ட்டை பார்த்தா அதை படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராசஸ்ஸை ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரைட் பிரதர்ஸ் தான் சொல்லணும். சாமுவேல் பியர்பாண்ட் லாங்லிங்கிற ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் தான் ஏரோப்ளேனை தயாரிக்கிறதுக்கு பரிசோதனைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இவங்க 2 பேரும் ஒரு சைக்கிள் ஷாப் வச்சுருந்தாங்க. அப்போ சைக்கிள் தான் ரொம்ப பாப்புலர். பெருசாக படிக்காத 2 பிரதர்ஸ் ஆச்சா, வில்பர் ரைட் அண்ட் ஆலிவர் ரைட், இந்த 2 பேர். ஆனால் என்னென்னா, சாமுவேல் பியர்பாண்ட் லாங்லி ஒன்றை மிஸ் பண்ணிட்டார். அதை தான் சைமக் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், சாமுவேல் பியர்பாண்ட் லாங்லி இந்த ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சா நமக்கு பெருமை வரும்னு நினச்சார். சைமன் சினக் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரைட் சகோதரர்கள் ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கும் போது எதனால் கண்டுபிடிக்கிறோங்கிறத அந்த ஸ்டார்ட் வித் ஒய் அப்படிங்கிற கான்செப்டோடு ஆரம்பித்தாங்க. இவங்க பொதுவாகவே நம்ம என்ன பண்ணோம்னா, வாட் டு டூங்கிறது நமக்கு தெரியும்.
ஹவு டு டூங்கிறது கூட தெரியலாம். ஆனால் ஒய் டு டூ இட் தான் ரொம்ப முக்கியம். எதனால் அதை கண்டுபிடிக்கிறோம், எதனால் ஒன்று செய்யணும், அது ரொம்ப முக்கியம். சாமுவேல் பியர்பாக் லாங்லி என்ன நினச்சார்னா, ஃபேம் கிடைக்கும், பாப்புலாரிட்டி கிடைக்கும், உலகம் ஃபுல்லாக நம்மளை எல்லோரும் கொண்டாடுவாங்கன்னு நினச்சார். ஆனால் இந்த 2 பேரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ஏரோப்ளேனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா எதிர்காலத்தில் இது வந்து டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை மாற்றுண்டான்னு நினச்சாங்க. இது மாற்றிடும், மக்கள் வேகமாக போவாங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் போவாங்கன்னு. அதனால் என்னாச்சுன்னா, அது வரைக்கும் என்னென்னா சேஃப்டியை மட்டுமே மனசில் வச்சு ஏரோப்ளேனை அவங்க டிசைன் பண்ணாங்க. அப்படி பறக்க முடியாது, பறக்கக்கூடியது லைட்டாக இருந்தால் தான் பறக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் கிட்டி ஹாக்குங்கிற இடத்துல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது ரொம்ப தூரம்லாம் போகலை, அது ரொம்ப குறைவான தூரம் தான். ஆனால் எப்போவுமே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், கிரிட்டிக்கல் திங்கிங்கில் ஒருத்தர் செஞ்சதை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் சயின்ஸும் டெக்னாலஜியும். ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம், அதுக்கப்புறம் அதை படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிடும். ஆரம்ப காலத்தில் ரொம்ப குறைவான வேகத்தில் தான் போனது ஏரோப்ளேன். 50-60 கிலோமீட்டர் தான். இன்றைக்கி நம்ம காரே அதை விட 2 மடங்கு வேகத்தில் போகுது. ஆனால் படிப்படியாக அதை இம்ப்ரூவ் பண்ணாங்க. அது வார்ஃபேருக்கு உபயோகமாகும்னு தெரிஞ்ச போது தான் அதில் நிறைய நுணுக்கங்களை பண்ணி அதை வேகமாக போகிறதுக்கு தயார் பண்ணாங்க. அதனால் என்னென்னா, முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டு, ஒரு லாஜிக். ஆனால் க்ரியேட்டிவ் திங்கிங்கிறது மற்றவங்க செய்கிறதுலேருந்து வித்தியாசமாக செய்கிறது, ஒரு அழகாக செய்கிறது, ஒரு நேர்த்தியாக செய்கிறது. அப்போ இதை எப்படி நேர்த்தியாக செய்ய முடியும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவதாக நாம் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும். நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் செய்கிறீங்க, ஒரு 10 பேர் எல்லோரும் உட்காந்து நம்ம ப்ராஜெக்டை மற்றவங்க ப்ராஜெக்ட்லேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, எல்லாருமே கருத்து சொல்லலாம். ஜப்பானில் தான் இந்த மூளை புயல் நிகழ்ச்சி நடந்தது. அவங்க தான் இதை ஆரம்பித்து வச்சாங்க. அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அதில் ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க. 50 பேர்னால் கார் டிரைவர் இருப்பார், ஓஏ இருப்பாங்க, லோயர் லெவல் ஸ்டாஃப் இருப்பாங்க, மேனேஜிங் டைரக்டர் இருப்பார். எல்லோரும் சேர்ந்து ஒரு ரூமில் உட்காருவாங்க. உட்காந்துட்டு அவங்க எல்லாருமே அந்த ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம காஸ்ட்டை எப்படி குறைக்கலாம், நம்ம மார்க்கெட்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நாம் எப்படி புது புது விஷயங்களை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுற டீச்சர் கூட ஒரு க்ரியேட்டிவாக டீச் பண்ண முடியும். வழக்கமான முறையில் டீச் பண்ணாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பிரித்து கேள்வி பதில் மாதிரி நடத்தி, ஒரு குவிஸ் நடத்தி, அவங்களுக்குள்ள குரூப் டிஸ்கஷன்ஸை நடத்தி, இந்த மாதிரி பல்வேறு விதமான டெக்னிக்கை அவங்க டீச்சிங்கில் கூட பயன்படுத்த முடியும். அதனால் என்னென்னா, ஒரு பிரெயின் ஸ்டார்மிங். இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னா, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸுக்குள்ளே ஒரு பிரெயின் ஸ்டார்மிங். இப்போ எல்லோரும் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னென்னா, கோவிடுக்கு அப்புறம் இவங்க டிஸ்ட்ராக்டட் ஜென்ரேஷனாக இருக்கிறாங்க, இவங்க பாடத்தை கவனிக்கிறது இல்லை, அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் குறைவாக இருக்குது அப்படின்னு. எல்லாத்துலேயுமா அட்டென்ஷன் ஸ்பேன் குறைவாக இருக்குது? கிடையாது. அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அவங்க நல்லா பார்க்குறாங்க. அப்போ என்னென்னா, நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவனச்சிதறல் ஏற்படாமல் பாடம் நடத்துவது எப்படி, அதுக்கு எப்படி நாம் க்ரியேட்டிவ் திங்கிங் பண்ணலாம், இது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்காக வைக்கலாம். இந்த மாதிரி பிரெயின் ஸ்டார்மிங்காக வைக்கும்போது அதில் பலவிதமான தீர்வுகள் கிடைக்கும். அதை அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அதை விரிவுபடுத்தி எல்லாருமே கடைபிடிக்க வைக்கலாம். ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம். நாங்கள் ஜாய் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை யூனிசெஃப்னுடைய அசிஸ்டன்ஸோட காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம்னா, 2 பிளாக் எடுத்துக்கிட்டோம். அங்கே எப்படின்னா, டீச்சர் சென்டரில் உட்காருவார், ஸ்டூடெண்ட்ஸ் சுற்றியும் உட்காருவாங்க. அப்போ அவங்களுக்கு கற்றுக்கிறத ஒரு விளையாட்டு மூலம் ஒரு சந்தோஷமாக கற்றுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணோம். அப்போ என்னாச்சுன்னா, அந்த ஸ்கூல்ஸில் அவங்க போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மற்ற கிளாஸஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு எங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுங்களே அப்படின்னு சொல்லி முன் வந்தாங்க. அதனால் டீச்சிங் மெத்தடில் கூட இந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மூலமாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ண முடியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, கடலூரில் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ஏதாவது தொழில் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம்.
அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 ட்ரேட் எடுத்துக்கிட்டோம். இதுக்காக நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே போய் இந்த கைதிகளுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுத்தோம். அவங்க அவ்வளவு ஆர்வமாக, வெளியில் இருக்கிற யூத்தை விட அவங்க ரொம்ப ஆர்வமாக அந்த தொழில்களை எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். நிறைய அவங்க வந்து பொருட்களை எல்லாம் செய்தார்கள். அதையெல்லாம் என்ன பண்ணோம்னா, அப்போ ஸ்க்ரீன் பிரிண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாப்புலர். அதையெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அந்த பொருள்களை எல்லாம் சந்தையில் விற்று அவங்க பேரில் ஒரு பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அதை போட்டு அவங்க வெளிவரும்போது அந்த தொகையையும் அவர்கள் செய்வதற்கான அந்த திறனையும் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். இது 1994 மேற்கொள்ளப்பட்ட முயற்சி. இதனால் எல்லா கைதிகளுமே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததோடு அவர்கள் வெளியே வந்தபோது ஒரு தொழிலை செய்வதற்கான உத்வேகத்தையும் பெற்றார்கள். இது ஒரு முக்கியமானது. ரெண்டாவது, எட்வர்ட் டி பானோ சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் லேட்ரல் திங்கிங், பேரலல் திங்கிங், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், இந்த மாதிரி வகையில் வழக்கமான முறையில் இல்லாமல் அவுட் ஆஃப் பாக்ஸாக திங்க் பண்ணுறது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய லேட்ரல் திங்கிங் பசில்ஸ், நிறையா பேரலல் திங்கிங் பசில்ஸை இவங்க சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவர்கள் வழக்கமான முறையில் சிந்திக்காமல் வித்தியாசமான முறையில் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்களேன், ஒரு கேள்வி கொடுக்குறாங்க. ஒரு மிட்ஜெட், அவர் உயரம் குள்ளமானவர், அவர் மழைக்காலங்களில் 10வது மாடிக்கு போயிடுறாரு. மற்ற நேரங்கள்லாம் அவர் 4 மாடி போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் ஏறி தான் போகிறாரு. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு என்ன பதில்னா, மழைக்காலங்களில் அவர் கொடை கொண்டு போவார். அதனால் லிஃப்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா 10வது மாடியை அவர் கொடையால் டச் பண்ணுறாரு. மற்ற காலங்களில் அவர் கொடை கொண்டு போகிறதில்ல. அதனால் அவரும் உயரம் 4வது மாடி வரைக்கும் தான் எட்டும். 4வது மாடி அழுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் ஏறாரு. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த லேட்ரல் திங்கிங், பேரலல் திங்கிங் பசில்ஸை சால்வ் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஃபீல்டில் இருக்கிறத இன்னொரு ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறது. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, குட்டன்பர்க் தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சார். அது வரைக்கும் ஹேண்ட் ரப்பிங் மெஷின் தான் இருந்தது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜெர்மனியில் அப்போ விட்டிகல்ச்சர் ரொம்ப பாப்புலர். நிறைய திராட்சைகளை வளர்த்தாங்க, வைன் தயார் பண்ணுவாங்க. வைன் தயார் பண்ணுறதுக்கான மெஷின் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு இதே மாடலில் நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ் தயார் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி தான் அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் தயார் பண்ணார். அதனால் ஒரு ஃபீல்டில் இப்போ நம்ம பார்க்குறோம் பயோ மிமிக்ரி அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து எத்தியோப்பியாவில் கரையான் புற்றுகளுடைய அந்த எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அதனால் அப்படி கட்டின இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் கூலாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் எனர்ஜி கம்மியாகவும் செலவாகுதுன்னு. நிறைய விஷயங்கள் இயற்கையில் இருக்கிறத பார்த்துட்டு அதை நாம் தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்துகிறத பார்க்குறோம். வெல்க்ரோலாம் அந்த மாதிரி தான் பயன்படுத்தப்படும். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் ஒரு ஃபீல்டில் இருக்கிறத இன்னொரு ஃபீல்டில் நாம் பயன்படுத்துறது. அடுத்தது ஒன்றை பார்த்துட்டு அது சம்மந்தமாக நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது. இது வந்து இன்னொரு விதமான விஷயம். 5வது மெத்தட் என்னென்னா, ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்களோட ஒர்க் பண்ணுறது இல்லை, டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களோட ஒர்க் பண்ணுறது. இதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, க்ரீக் மாடல் அப்படின்னு சொல்லுவேன். க்ரீக் மாடல் ஆஃப் ஆர்மி டிப்ளாய்மெண்ட். நெப்போலியன் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, ரோமன் மெத்தட் ஒன்று இருந்தது, க்ரீக் மெத்தடு ஒன்று இருந்தது. ரோமன் மெத்தடுன்னு என்னென்னா, காலாட்படை தனியாக இருக்கும், பீரங்கி படை தனியாக இருக்கும், ஸ்வாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறவங்க தனியாக இருப்பாங்க, கேவல்ரி தனியாக இருக்கும். இது மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு காலாட்படை ஒரு பீரங்கி படைக்கு முன்னாடி மாட்டிக்கிச்சுன்னா கம்ப்ளீட்டாக டெசிமேட் ஆகிடுவாங்க, அவங்களால தப்பிக்கவே முடியாது. இது ரோமன் மெத்தட், ரோமன் ஃபேலங்ஸ்னு பேர். இதே க்ரீக் ஃபேலங்ஸ் எப்படின்னா, ஒரு யூனிட்டில் காலாட்படையும் இருக்கும், கேவல்ரியும் இருக்கும், ஆர்ட்டிலரியும் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, எந்த படையை எதிர்கொண்டாலும் இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அதனால் இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மெத்தடாலஜியை நாம் ஒரு கம்பெனியில் கூட பயன்படுத்த முடியும். எப்படி பயன்படுத்துறதுன்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பீப்புள் தனியாக சாப்பிடுவாங்க, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக சாப்பிடுவாங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கவங்க தனியாக சாப்பிடுவாங்க,
அட்வர்டைஸிங்கில் இருக்கிறவங்க தனியாக சாப்பிடுவாங்க, ஹெச்ஆர் அவங்க தனியாக சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களுக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்காது. மார்க்கெட்டிங் பீப்புள் பணம் கேட்டால் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க கம்மி பண்ணுவாங்க. இதை மாற்றுவதற்கு தான் என்ன பண்ணணும்னா, இவங்க எல்லாரும் ஒரே கேன்டீனை பயன்படுத்துகிற மாதிரி பண்ணும்போது இவங்க ஃபைனான்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இவங்க ஹெச்ஆரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு போதிய ஸ்டாஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவர்கள் அதை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதனால் என்னென்னா, க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறத நம்ம எல்லா வகையிலையும் நாம் பயன்படுத்த முடியும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் அவங்களுடைய ஐடியாவை கேட்கணும், ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும். பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணும்போதே நம்முடையதை எப்படி யூனிக்காக பண்ணலாம், எவ்வளவு அழகாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். வித்தியாசமான சிந்தனைகளை நாம் முன்வைக்க வேண்டும். அதில் எப்படி ஒரு அழகுணர்வோடு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பரிசீலனை பண்ணணும். அதோடு மட்டும் நிற்காமல் நம்ம அதுக்கு அடுத்ததாக வேறு ஃபீல்டில் இருக்கக்கூடிய, அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் காலேஜில் நான் கான்வெகேஷனுக்கு போகும்போது ஒன்று பார்ப்பேன். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் கை தட்டுவாங்க, சிவில் இன்ஜினியரிங் வரும்போது சிவில் மட்டும் கை தட்டுவாங்க, ஐடி வரும்போது ஐடி மட்டும் கை தட்டுவாங்க, கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் கை தட்டுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இவங்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன ஐலண்டாக இருக்கிறாங்க. இந்த ஐலண்டாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மற்ற துறையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி இவங்க சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எதுவுமே இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங் கட்டுறது சிவில், ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறீங்க, அந்த பில்டிங் கட்டுறது சிவில், அதில் மெஷின்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது மெக்கானிக்கல், அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் பண்ண போகிறது எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி அதில் கம்ப்யூட்டர்ஸ் பண்ண போகிறவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ். இவங்க எல்லாரும் அடுத்த ஃபீல்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கும் போது தான் அவர்கள் தங்களுடைய பணியை செம்மையாக செய்து கொள்ள முடியும். அதனால தான் என்னென்னா, டைவர்ஸ் குரூப்ஸோட பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய குரூப்பில் மட்டும் பழகக்கூடாது, மற்ற ஃபீல்டில் இருக்கிற நாலேஜையும் கொண்டு வந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். எனவே படைப்பாக்க சிந்தனையோடு நீங்கள் திகழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள், கல்வியிலும் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.